உங்களுக்குள்ள இருக்கிற மனுஷன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆவான், அவதாரமா மாறுவான். அப்போ அவர் எல்லா இடத்துலையும் தேடினாரு, கொண்டாரு. அவருக்கு அப்புறம் ஞானம் கிடைச்சது. ஞானம் கிடைச்ச உடனே அவர் அவதாரம். சோ மனிதன் எல்லோருமே அவதார புருஷர்கள் தான். ஏன்னா கடவுள் மனிதனை போல கிடையாது. நம்மை போல் சதையும் பற்றும் உள்ளவனாக இருந்தால் அவனும் எல்லாவற்றிற்கும் ஆட்பட்டவன். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க கேட்கலாம், உடனே கேள்வி, அந்த கேள்வி உங்களுக்கு வரதுக்கு முன்னாடியே எனக்கு வரும், இது கேட்பாங்கன்றதுக்காக. நம்ம கோயிலுக்கு போறோம், கடவுள் இப்படி கை காமிச்சு இப்படிலாம் இருக்காரு, அவருக்கும் மனித உருவதான் இருக்கு, அதை எப்படி நாங்க நம்புறது? இவ்வளவு தூரம் சொல்றீங்க. பெரியவங்க எல்லாருமே ஒரு பாடமா வச்சிருக்காங்க நமக்கு. எடுத்த எடுப்புலயே நம்ம கடவுளை உணர்ந்துட முடியாது. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க பாருங்க, என்ன அவதாரம் அப்படின்னு, உங்களுக்கு புரியாத வரைக்கும் அந்த கேள்வி கேட்பீங்க. புரிஞ்சதுக்கு அப்புறம் சோ அந்த புரியுதல் வர்றதுக்கோசரம் நீங்க திசை தடுமாறி போயிடக்கூடாது, உங்களுடைய மனம் சிதறக்கூடாது. அதனாலதான் பூஜைகள் உங்களை போலவே மனித உரு எல்லாத்தையுமே கொடுத்து, ஏன்னா அப்பதான் உங்க மூளையால அதை கிரகிக்க முடியும். கடவுள் இருக்கான், பிளாங்கா கண்ணை மூடுங்க, அப்படியே உட்காந்துங்க, உங்களுடைய இருப்பு உணர்வுக்கு போங்க அப்படின்னா யாராலையும் போக முடியாது. அந்த இருப்பு உணர்வை தேடுறதுக்கு ஒரு பக்குவம் வேணும். அந்த இருப்பு உணர்வுக்கு போயிட்டு அந்த இருப்பு உணர்வுல காத்திருத்தல் வேண்டும். இந்த